வறுக்க வேண்டாம், வெயிலில் காய வைக்க வேண்டாம், ஒரு வருஷம்னாலும் வீணாக போகாது. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஆந்திரா ஸ்டைல் ஆவக்காய் ஊறுகாய். மாங்காய் சீசன் முடிகிறதுக்குள்ளே ஊறுகாய் செஞ்சிடலாம்னு 1 கிலோ ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். ஈரமே இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு பெரிய பெரிய துண்டுக்குள்ளே ஷெல்ஸோட கட் பண்ணிக்கணும். கரெக்டாக இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு கட் பண்ண மாங்காய் வந்திருக்கு. கிலோ கணக்கில் 1 கிலோ மாங்காய். 100 கிராம் கடுகு, 10 கிராம் வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து கொரகரப்பாக பவுடர் பண்ணிக்கணும். மாங்காய் மெஷர் பண்ண அதே கப்பால் 1/2 கப்பு நம்ம ரெடி பண்ண கடுகு பொடி, 1/2 கப்பு தனி மிளகாய்த்தூள், 1/2 கப்பு உப்பு. கிராம் கணக்குன்னு பார்த்தா 100 கிராம் கடுகு பொடி, 100 கிராம் தனி மிளகாய்த்தூள், 100 கிராம் உப்பு, இந்த மூணுமே ஈக்குவல் குவான்டிட்டி. 10 கிராம் வெந்தய பொடி, பெருங்காயம் ஆப்ஷன் தான். ஒரு கட்டி பூண்டை தோலோட கொரகரப்பாக அரைச்சி சேர்க்கணும். 2-3 கட்டி உரிச்ச பூண்டை முழுசாக அப்படியே சேர்க்கணும். பூண்டு சேர்க்கறதுனால நல்லா வாசமாக இருக்கும். 300 ml நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கட் பண்ண மாங்காவும் சேர்த்து எல்லா பக்கமும் மசாலா படுற அளவுக்கு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படியே மூடி வச்சிடணும், எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 3 to 5 days நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் அழகாக தெளிஞ்சு மேலே வந்திருக்கும். மாங்காவோடையும் உப்பு காரமும் பிடிச்சி சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். ஊறுகாய்னாலே ஊற தான் இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் ததும்போல் மேலே மிதகணும். ஈரம் இல்லாத ஸ்பூனாக யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நாளைக்கு கெடாது, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். ஸ்பைசியாக ருசியான ஆவக்காய் ஊறுகாய் பக்கா பர்ஃபெக்ட்.